தினமணி இணையதள நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களே, புதிய தெம்பும் தைரியமும் கைகூடும். பல முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தங்களின் முயற்சிகளுக்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தருவார்கள். பணம் பல வழிகளில் வரும். வீடு கட்டும் எண்ணத்தை தற்போது நிறைவேற்றுவீர்கள். ரிஷபராசி நேயர்களே, தொழிலில் புதிய யுக்தியை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். சக தொழிலாளிகளின் ஒத்துமை கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தினர் ஒத்துழைப்பால் பல காரியங்களை சாதித்து மகிழ்வீர்கள். ஆரோக்கியம் கூடும். பணவரவு மகிழ்ச்சியை தரும். மிதுன ராசி நேயர்களே, பங்கு சந்தையில் ஏற்றம் உண்டு. நிலபுலன்களால் ஆதாயம் உண்டு. கால்நடை வளர்ப்பில் ஏற்றம் காண்பீர்கள். பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். அயல்நாட்டு தகவல் ஆக்கத்தை தரும். கடகராசி நேயர்களே, தொழிலில் புதிய பதவி கிடைக்கப் பெறுவீர்கள். சம்பள உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். கூட்டுத் தொழிலில் லாபம் உண்டு. பங்கு சந்தையிலும் ஏற்றம் காண்பீர்கள். சிம்மராசி நேயர்களே, அண்டை அயலாரிடம் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். பணம் பல வழிகளில் வரும். செலவினங்களில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கோப்புகளை பராமரிக்கும் பணிகளை பிறரிடம் நம்பி ஒப்படைக்காதீர்கள். வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நன்மையை தரும். கன்னிராசி நேயர்களே, நீங்கள் ஒன்று நினைக்கும் போது அங்கு நடப்பது வேறொன்றாக இருக்கும். எனவே சஞ்சலம் கொள்ள வேண்டாம். முடிந்தவரை விட்டு கொடுத்து செல்லுங்கள். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு. பூர்வீகத்திற்கு சிலர் குடிபுகுவீர்கள். சிலர் தங்கள் ரசனைக்கேற்ப வீட்டை மாற்றி அமைப்பீர்கள். யோகா தியானம் பழகுவது நன்மையை தரும். துலாம் ராசி நேயர்களே, தங்களின் அனைத்து முயற்சிகளும் வெற்றியில் முடியும். தங்கள் அனைத்து காரியங்களும் ஜெயமாகும். முடிந்தவரை பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நன்மையை தரும். ஜீவ சமாதிகளுக்கு சென்று வருவதன் மூலம் மன அமைதியை காணலாம். பணம் பல வழியில் வந்து சேரும். விருச்சிக ராசி நேயர்களே, தாங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். அனைத்து தரப்பிலும் ஒத்துழைமை கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். மருத்துவ செலவு படிப்படியாக குறையும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து கவலை அடைவீர்கள். வாழ்வில் புதிய திருப்புமுனை ஏற்படும் வாரமாக இது அமையும். தனுசு ராசி நேயர்களே, அனைத்து வித நன்மையும் அடைய உள்ளீர்கள். தொழிலில் ஏற்றம் உண்டு. தொழிலில் விரிவுபடுத்தும் எண்ணத்தை தற்போது கையெடுக்கலாம். வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும். பங்கு சந்தையில் ஏற்றம் உண்டு. கெமிக்கல் தொழில் புரிபவர்கள் ஆதாயத்தை காண்பீர்கள். மகர ராசி நேயர்களே, வாக்கு சாத்திரத்தால் அனைத்து வித நன்மைகளும் அடைவீர்கள். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பல நன்மைகளை அடையலாம். குடும்பத்தாரிடம் வாக்குவாதம் கூடாது. பணி செய்யும் இடங்களில் பொறுமை அவசியம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, பொது வாழ்வில் புகழ் கூடும். ஆலய திருப்பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வருவீர்கள். நீண்ட நாள் பிரச்சனையை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். அண்டை அயலாரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழிலில் ஏற்றம் உண்டு. மீனராசி நேயர்களே, புதிய தொழிலை தற்போது ஏற்படுத்துவது தவிர்த்துக் கொள்ளவும். ஏற்கனவே செய்து தரும் தொழிலை விரிவாக்கம் செய்வதையும் நிறுத்திக் கொள்ளவும். அயல்நாட்டு தொடர்பு ஆக்கத்தை தந்தாலும் அதனால் பெருமளவு நன்மைகள் கிடைப்பது வாய்ப்பில்லை. அரசியல்வாதிகள் மேலிடத்தின் பேச்சை கேட்டு நடப்பது நன்மையை தரும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. முடிந்தவரை சுய மருத்துவம் கூடாது. மீனராசி நேயர்கள், முடிந்தவரை சந்தனம் அல்லது சிகப்பு நிற வண்ண ஆடையை பயன்படுத்துவது அனைத்து வித நன்மையையும் தரும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.